இந்த வீடியோவில் போக்கோ X4 Pro 5G F4 அன்லாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன் பாஸ்வேர்ட் பின் இது கேட்கும், அப்புறம் மெயில் ஐடி கேட்கும். இதுக்கு பேர் F4 இல்லாது நீ எப்போ எடுக்கலான்னு பார்க்கலாம். பேக் வாங்க, மறுபடியும் பேக் கிளிக் பண்ணுங்கள். ஆட் நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் நேமில் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மோர் கிளிக் பண்ணுங்கள். போர்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ரைவசி பாலிசி கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் கிளிக் பண்ணுங்கள். மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். நியூ மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணி சென்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற மெசேஜை டெலீட் பண்ணிவிட்டு www.youtube.com டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ டேப் டு லோட் ப்ரீவியூ கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் ஆகும். அலோவ் கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். போர்டு கிளிக் பண்ணி யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் ஆகும். யூஸ் வித்தவுட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸ் பாரில் மொபைல் சொல்யூஷன் tamil.blogspot.com டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆனதும் FRP APK கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனதும் ஸ்க்ரோல் பண்ணி அடிஷ்னல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி
செகண்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டர்ன் ஆன் செகண்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூசிங் ஏ ஷார்ட்கட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அலோவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். மொபைல் ஆன் ஆனதும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணுங்கள். எம்ஐ வெர்ஷனை 7 டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூஆர் நவ் டெவலப்பர்னு வரும். மற்றதும் பேக் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓஎம் அன்லாக்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓஎம் அன்லாக்கிங் அதை எனேபிளில் இருக்க பார்த்துட்டு எனேபிள் ஆனது பேக் வந்துட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எரேஸ் ஆல் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ டேட்டாலாம் எரேஸ் ஆகி ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும், அது வர வெயிட் பண்ணலாம். மொபைல் ஆன் ஆனதும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மோர் கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் அக்ரி கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். போக்கோ எக்ஸ்ப்ளோரர் ப்ரோ 5G எஃப்ஆர் பேண்டில் எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.